மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான விருச்சக ராசி நேயர்களே வணக்கம். எப்பவும் எதற்கும் அஞ்சாத நெஞ்சமும் நினைத்ததை முடித்தே தீர வேண்டும் என்கிற விடிவாதமும் கொண்ட செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்றவங்க நீங்க. இந்த 2026 ஏப்ரல் மாசம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்க ராசிக்கு ஒரு அதிரடியான திருப்பங்களையும் அதே சமயம் சில சவால்களையும் கொடுக்க போற மாசமா இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் இந்த மாசம் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. இதனால உங்க முடிவுகள்ல ஒரு வேகம் இருக்கும், ஆனா அதுல விவேகமும் இருக்கணும். மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் 6ஆம் இடத்துக்கு மாறுறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுது. உங்க ராசிக்கு இந்த மாசம் ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை அள்ளித் தரப்போகுதுன்னு இப்போ நாம விரிவா பார்க்க போறோம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. விருச்சக ராசிக்கு சூரியன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு உடையவர். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில ஒரு சின்ன தடுமாற்றம் அல்லது பதட்டம் வந்து போகலாம். ஆனா மாசத்தோட பிற்பகுதியில, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மேஷ ராசிக்கு போய் அங்க உச்சமடைய போறாரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லலாம். ஏன்னா 10க்கு உடையவன் 6இல் உச்சம் பெறுவது சத்ரு சம்ஹார யோகம். உத்தியோகத்துல உங்களுக்கு எதிரா வேலை பார்த்தவங்க இப்போ காணாம போவாங்க. அரசாங்க வழியில நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது புதிய வேலை இந்த மாச கடைசியில கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும். குரு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. விருச்சக ராசிக்கு குரு 2 மற்றும் 5க்கு உடையவர் என்றாலும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் இழுபறியான நிலைமை நீடிக்கும். ஆனா குருவோட பார்வை உங்க ராசிக்கு 12, 2 மற்றும் 4ஆம் இடங்கள்ல விழுகிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா இருக்க போகுது. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் நடக்கும், அதாவது வீடு மாற்றம் அல்லது வண்டி வாங்குறதுக்கு செலவு பண்ணுவீங்க. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்த கசப்புகள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். தன வரவு இருக்கும், ஆனா கையில தங்காது. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அம்மா வழியில ஒரு பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த சிக்கல்கள் தீர வழி பிறக்கும். குரு பகவான் 8இல் இருந்தாலும் அவர் பார்வை உங்களை எல்லா ஆபத்தில இருந்தும் காப்பாத்தும். செவ்வாய் பகவான் உங்க ராசிநாதன். அவர் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க புத்திசாலித்தனம் ரொம்பவே அபாரமா இருக்கும். ஆனா சனி கூட சேர்ந்து இருக்கிறதுனால உங்க முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் வந்து அப்புறமா தான் பெரிய வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில ஒரு சின்ன மனஸ்தாபம் வரலாம். அவங்களோட படிப்புக்காக கொஞ்சம் அலைய வேண்டி வரும். ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய டீல் ஓகே ஆகும். ஆனா அதுல லாபம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானம் தேவை. குறிப்பா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது. உங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய வெற்றி தேடி வரும். சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 7 மற்றும் 12க்கு உடையவர். அவர் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 6ஆம் இடமான மேஷ ராசியில இருக்காரு. களத்திர ஸ்தானாதிபதி 6இல் மறைவதனால வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அவங்களோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு தரும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து வரனமையும். பிசினஸ்ல பார்ட்னர்கள் கூட இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் நீங்கி தொழில்ல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலமா பெரிய லாபம் கிடைக்கும். உங்க முகம் ஒரு வசீகர தன்மையோட இருக்கும். எல்லாரையும் உங்க அழகாலையும் பேச்சாலையும் கவர்வீங்க. புதன் பகவான் உங்க ராசிக்கு 8 மற்றும் 11க்கு உடையவர். அவர் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 6ஆம் இடமான ரிஷபராசியில சஞ்சாரம் பண்றாரு. 6ஆம் இடத்து புதன் உங்களுக்கு ஒரு மறைமுகமான வருமானத்தை கொடுப்பாரு. ஆனா கடன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மாசத்தோட பிற்பகுதியில புதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. 11க்கு உடைய லாபாதிபதி 8இல் ஆட்சி பெறுவது
ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாட்ரி அல்லது இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. கம்யூனிகேஷன் மற்றும் எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விருது அல்லது அங்கீகாரம் கிடைக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். ஆனா ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது மட்டும் ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பாருங்க. உங்களோட ரகசியங்களை வெளியே தெரியாம பாதுகாத்துக்கோங்க. சனி பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. விருச்சிக ராசிக்கு இது அர்த்தாஷ்டம சனி காலம் முடிஞ்சு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய நிம்மதி. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விஷயங்கள்ல ஒரு மெதுவான ஆனா ஒரு நிலையான முன்னேற்றத்தை நீங்க இந்த மாசம் பாப்பீங்க. உத்தியோகத்துல வேலை பளு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா கடின உழைப்ப சனி பகவான் எப்பவும் பாராட்டுவாரு. இரும்பு, எண்ணெய் மற்றும் பழைய கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்ல லாபம் கிடைக்கும். சனி பகவான் அங்க சூரியன் மற்றும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்துல மட்டும் ரொம்ப நிதானமா இருங்க. அவங்க கிட்ட தேவையில்லாத கண்டிப்பு காட்டாதீங்க. உங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய வெற்றி தேடி வரும். ராகு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான கும்ப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 4ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விசித்திரமான வீடு மாற்றம் அல்லது வண்டி மாற்றம் செய்யணும்னு ஒரு எண்ணத்தை கொடுப்பாரு. அம்மா வழியில ஒரு சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம். அவங்களோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்கள்ல மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு பற்றற்ற நிலைமை வரும். வீடு எது, சொத்து எதுன்னு ஒரு தத்துவமா யோசிப்பீங்க. ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. ஆனா அதுல ஒரு திருப்தி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். புதுசா ஒரு டெக்னாலஜியை உங்க வீட்ல புகுத்துவீங்க. உங்களோட வெளிநாட்டு பயண முயற்சிகள் ரொம்ப சுலபமா இப்போ கைகூடும். ஆனா வீட்டு டாக்குமெண்ட்ஸ்ல ரொம்ப உஷாரா இருங்க. கேது பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 10ஆம் இடத்து கேது உங்களுக்கு தொழிலில் ஒரு பக்குவத்தை கொடுப்பாரு. சில நேரங்கள்ல ரொம்ப அமைதியா வேலை செய்யணும்னு நினைப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை தேடித்தரும். வேலையில ஒரு சின்ன விலகல் வரலாம். அதாவது வேற ஒரு நல்ல ப்ராஜெக்டுக்காக நீங்க இப்போ இருக்கிற வேலையை தற்காலிகமா நிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். சாதுக்கள் மற்றும் பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ல ஒரு ஞானம் தேடி வரும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே மன நிம்மதியை தரும். வேலையில இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்களை நீங்களே உங்களோட பக்குவமான பேச்சால சரி பண்ணிடுவீங்க. கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட புகழ் ஒரு பக்கம் பரவும். ஆனா அதுல உங்களுக்கு ஒரு பெரிய அகங்காரம் இருக்காது. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாசம் 5ஆம் இடத்துல கிரகங்களோட ஒரு பெரிய கூட்டணி நடக்கிறதுனால சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். அதை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ சாத்தி நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. இது உங்க பயத்தை போக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது 5ஆம் இடத்து சனியின் தாக்கத்தை ரொம்பவே குறைக்கும். முதியோர்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு தானம் பண்ணுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுறது 8ஆம் இடத்து குருவின் தோஷத்தை போக்கும். மாசத்துல ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்க எல்லா காரியத்திலையும் இருக்கிற தடைய உடைக்கும். இந்த பரிகாரங்களையெல்லாம் மனப்பூர்வமா செஞ்சீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசம் விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான மாசமா அமையப்போகுது. வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.